இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு முன்பு ஒரு நிமிடம் ஜெபிப்போம். இரக்கமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒருவரை கூட வெறுமையாய் விடாதிரும், இறங்கி ஆசீர்வதியும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமேன். பிரியமானவர்களே, 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 22, 23 வசனங்களை நான் படிக்கிறேன். 1 சாமுவேல் 15, 22, 23. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நிணத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சுனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாயிருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவாயிராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார். அன்பானவர்களே, ஆண்டவர் சவுல் என்கிற ஒரு மனிதனை தம்முடைய ஜனத்தை ஆட்சி செய்வதற்கு தெரிந்து கொண்டார். தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் தெரிந்து கொண்டார். பிரியமானவர்களே, 1 சாமுவேலின் புத்தகம் 12வது அதிகாரம் 1வது வசனத்திலே, அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேலர் அனைவரையும் நோக்கி, இதோ நீங்கள் எனக்கு சொன்னபடியெல்லாம் உங்கள் சொற்கேட்டு உங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தினேன் என்று சொல்லுகிறார். இப்பொழுது அவர் ஆண்டவருடைய ஆலோசனைப்படி அவர்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்துகிறதை நாம் படிக்கிறோம். ஆனால் பிரியமானவர்களே, இங்கு அதே சாமுவேல் சொல்லுகிறார், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் என்று சொல்லுகிறார். மிக முக்கியமான தேவை என்ன? ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்த்தார். பிரியமானவர்களே, பாருங்கள், நாம் சங்கீதங்களின் புத்தகம் 119வது சங்கீதம் 1வது வசனத்தை பாருங்கள். சங்கீதம் 119:1. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை நம்பி பொறுப்புகளை தருகிறார். மிக உயர்ந்த இடத்தில் ஆண்டவர் கொண்டு போய் வைக்கிறார். இது கர்த்தரால் நமக்கு கிடைக்கிறது. ஆனால் ஆண்டவர் நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார்? கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற, அவருடைய சத்தத்தின்படி நடக்கிற அவர்கள்தான் உத்தம மார்க்கத்தார் என்று ஆண்டவர் அழைக்கிறார். அவர்களை கொண்டுதான் ஆண்டவர் இந்த மண்ணிலே தம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற வாஞ்சியாயிருக்கிறார். பிரியமானவர்களே, தம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற வாஞ்சியாயிருக்கிறார். நாம் சங்கீதங்களின் புத்தகம் 128வது சங்கீதம் 1வது வசனத்தை கவனியுங்கள். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியானால் மனுஷருக்கு பயந்து மனுஷரை பிரியப்படுத்துகிற ஒரு வழியிலே நாம் நடக்கலாம். இல்லாவிட்டால் கர்த்தருடைய வழிகளில் நடப்பதற்கு பதிலாக நாம் ஒரு வழியை தெரிந்து கொண்டு அதிலே நடக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறதை பாருங்கள், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பிற்குரியவர்களே, இன்னும் பாருங்கள், நாம் வேதத்தை படிக்கும் போது எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11வது அதிகாரம், எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11வது அதிகாரத்தை நாம் படிக்கும் போது 19 முதல் 20 வரையுள்ள வசனங்களை நான் படிக்கிறேன். அவர்கள்
என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பாருங்கள். அன்பானவர்களை, இன்றைக்கு ஆண்டவர் எதிர்பார்ப்போடு நம்மை தேடி வந்திருக்கிறார். அவர் நம்மிலே ஒரு காரியத்தை செய்யும்படி வந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்தில் வரும்போது அவர் என்ன செய்வாராம்? எசேக்கியேல் 11:18 அவர்கள் அங்கே வந்து அதில் சீ என்று இகழப்படத்தக்கதும் அருவருக்கப்படத்தக்கதுமாய் இருக்கிறதையெல்லாம் அதில் இருந்து அகற்றுவார்கள் என்று எழுதியிருக்கிறதை பாருங்கள். ஆனால் பிரியமானவர்களே, இங்கு ஆண்டவர் எதிர்பார்ப்போடு சவுலை தேசத்தின் மேல் ராஜாவாக மாற்றினார். அவர் தன்னுடைய பார்வையில் அற்பமாயிருந்த போது ஆண்டவர் அவரை அழைத்தார். அவர் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போன போதோ 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 28வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறதை பாருங்கள். அப்பொழுது சாமுவேல் அவனை நோக்கி, கர்த்தர் இன்று உம்மிடத்தில் இருந்த இஸ்ரவேலின் ராஜ்யத்தை கிழித்து போட்டு உம்மை பார்க்கிலும் உத்தமனாயிருக்கிற உம்முடைய தோழனுக்கு அதை கொடுத்தார். பிரியமானவர்களே, ஆண்டவரை துக்கப்படுத்துகிற, ஆண்டவர் புறக்கணிக்கிற அந்த சாயல் அவர் எப்படி ஒரு கீழான நிலைக்கு கொண்டு போய் விட்டது. மறுபடியும் 29வது வசனத்தை படிக்கும் போது, இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை, மனமாற அவர் மனுஷன் அல்ல என்று அவர் சொல்லுகிறார். ஆனாலும் சவுல் விடவில்லை. அவர் சொல்லுகிறார் 30வது வசனத்திலே, அதற்கு அவன், நான் பாவம் செய்தேன். இப்பொழுது என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாகவும் இஸ்ரவேலுக்கு முன்பாகவும் நீர் என்னை கனமண்ணி நான் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோடு கூட திரும்பி வாரும் என்றான். பாருங்கள், அவர் எப்படி கெஞ்சுகிறார் என்று பாருங்கள். இப்பொழுது சாமுவேலிடத்திலே சொல்லுகிறார், நான் பாவம் செய்தேன் என்று. அன்பானவர்களை, என்ன செய்தாலும் நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு பிரியமானதாக மாறாவிட்டால் என்ன செய்தும் அது பயனில்லை. ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், இரண்டகம் பண்ணுதல் இல்லாவிட்டால் முரட்டாட்டம் பண்ணுதல் என்ற 2 காரியத்தை கர்த்தர் பயன்படுத்துகிறார். ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும், அதுதான் நமக்கு முக்கியம். தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவி என்று நாம் வேத புத்தகத்திலே படிக்கிறோம். 2 நாளாகமத்தின் புத்தகம் 16வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் படிக்கும்போது ஆண்டவருடைய வார்த்தையை கவனியுங்கள். 2 நாளாகமம் 16:9, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. ஆகவே இப்பொழுதும் கர்த்தர் தேடுகிறார். கர்த்தரை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு எதிர்பார்ப்போடு ஆண்டவர் சில ஆசீர்வாதங்களை நமக்கு தருகிறார், சில உயர்வுகளை தருகிறார். ஆண்டவர் அந்த இடத்தில் கொண்டு வந்து வைத்துவிட்டு எதிர்பார்ப்போடு பார்க்கிறார். அன்பானவர்களே, நாம் எந்த சூழலில் இருந்தாலும் ஆண்டவர் எதற்காக அந்த இடத்துல கொண்டு வந்தார், அவருடைய நோக்கம் என்ன, அவருடைய சித்தம் என்ன, அவருக்கு சத்தத்தை கேட்பதற்கு நம்மை கொடுக்கும் போது ஆண்டவர் இரக்கம் செய்கிறதை, அவருடைய வல்லமை விளங்குகிறதை நம்முடைய கண்கள் காணும். பிரியமானவர்களே, நம்முடைய கண்கள் காணும். சங்கீதங்களின் புத்தகம் 25வது சங்கீதம் 21வது வசனத்திலே சங்கீதக்காரன் ஆண்டவரை பார்த்து ஒரு ஜெபம் செய்கிறதை பாருங்கள். சங்கீதம் 25:21, உத்தமமும் நேர்மையும் என்னை காக்க கடவது, நான் உமக்கு காத்திருக்கிறேன். அன்பானவர்களே, ஆண்டவர் நம்மை புறக்கணித்து விடாதபடி அந்த உத்தமமும் நேர்மையும் நம்மை காப்பதற்கு ஆண்டவருக்கு முன்பதாக ஒப்பு கொடுப்போம். அவர் நம்மிலே மகிமையானவைகளை செய்யும்படி வந்திருக்கிறார். எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம். உத்தமமும் நேர்மையும் ஒவ்வொருவரையும் காக்க வேண்டும். ஒருவர் கூட புறக்கணிக்கப்பட்டு விடாதபடிக்கு கல்வாரி சிலுவையிலே நீர் சிந்திய இரத்தத்தின் வல்லமை ஒவ்வொருவரிலும் பாய்ந்து செல்லட்டும். உமக்கு முன்பதாக உண்மையும் உத்தமமாய்
நடப்பதற்கு, நீர் தந்திருக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்துவதற்கு இரக்கம் செய்திருளும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமேன், ஆமேன்.